ஹலோ பொண்ணுகுட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாம் ஒன்றான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக யாருக்கு நம்ம ஹாய் சொல்ல போகிறோன்னா நம்ம சீனியர் பொண்ணுகுட்டீஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் பொண்ணுகுட்டீஸ் ஹூ ஆர் ஹேவிங் எக்ஸாம்ஸ் நாளைக்கு வச்சுட்டு நம்ம வீடியோவை பார்த்துருக்குற எல்லாருக்குமே ஒரு ஹாய். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீவைனோட போயிடலாம். ஸோ போன எபிசோடில் என்ன இருக்கும், ஜிமின் வந்து யோங்கியை பார்க்கறதுக்காக என்னென்னமோ திருமணம் பண்ணி பையனோட உள்ளே போயிருப்பான் இல்லையா. அங்கேருந்து வெளியே வந்து ஒரு காலேஜ் காம்பவுண்ட்குள்ளே இறங்கி திக்காக ஒரு இடத்துல மாட்டியிருப்பான். அப்போ அதே இடத்துல நம்ம திரும்பி ஆரம்பிக்கலாம். ஸோ யாரோ 2 பேரும் மேலேயும் கை வைக்கிற மாதிரி இருக்குது. அதோட அவங்க 2 பேருக்கும் பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது ஜிம்மனோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஒன்றும் புரியல. நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் புரியல. அப்படியே திரும்பி பார்த்தா அவனையும் காணும். அங்கே ஏதோ ஒரு ஷாப்பிங் சத்தம் மாதிரி கேட்குது. உங்களுக்கா? ஐயோ காலையிலே ஆரம்பிச்சிட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக கதவு திறக்கிறீங்க. கதவு திறந்துட்டு உள்ளே போய் அப்படியே கிச்சனோட பார்க்கும்போது அப்போது அவன் அப்படியே திரும்பிட்டு, ஹே என்ன நீ அப்படியே காலேஜ் ஆண்டே விழுந்து கிடக்குற? பத்தவரை நான் எதுக்கு உன் கூட படுத்துட்டு இருந்தேன்? நான் கடைசியாக அதான் அந்த ஃபியான்சி பொண்ணு வந்ததுன்னு தான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியை ஓரமாக வச்சுட்டு வந்து கேட்குறான். நீங்களா? அப்படியே ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் அப்படியே பிடிச்சி தாடவே அவன் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடி ஆச்சு? ஏன் எதுக்கு பதற? என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. ஜிம்மனுக்கு ஒரு செகண்ட் எதுவும் புரியல. சரி அதை விடு, நான் என்னதான் ஆச்சு கொஞ்சம் சொல்ல, எனக்கு எதுவுமே புரியல. யோங்கி திடீர்னு எனக்கு என்னென்னமோ மெசேஜ் பண்ணியிருக்கான். பத்தாக்குடிக்கு என் ஃபோனில் நிறைய யோங்கிஸோட பிக்சர்ஸ் இருக்குது. என்னடி ஆச்சு? அதுவும் மச்சான் எதுவும் இல்லை, அன்றைக்கி நீ கூப்பிட்டியா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குடிச்சிட்டு மண்டையில் அடிச்சிட்டா, அதனால நீ மயக்கம் முடிக்க விழுந்துட்ட, அவ்வளோதான். இத்தனை நாளாவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏண்டா நானா பொய்யா சொல்ல போகிறேன்? என் மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உளறீங்க. ஜிம்மன் உங்களை 4 செகண்ட் பார்த்துட்டு சரி நீங்கள் பொய்யா சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவான். அவன் பார்த்துட்டு அப்புறம் கேட்குறான். உங்களை பார்த்துட்டு அவன் வையன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அவன் அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சினுங்குது. அவனுக்கு அப்படியே நெழியிறான், புழு மாதிரி நெழியிறான். நீங்கள் பார்த்துட்டு என்னடா கேள்றா மச்சான், நெழியாதடா, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது மச்சான், என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு இல்லை யூனோ அவன் எங்களுக்குள்ள யூனோ நம்மக்குள்ள டேய் ஒழுங்கா கேள்றா, ஏன்டா இப்படி பண்ணுற மச்சான், வாந்தி வருதுடா, ஒழுங்கா கேள்றா அப்படின்னும் போது அப்புறம் உங்களை பார்த்துட்டு சரி எனக்கும் யோகிக்கும் எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே என் லைஃப்பை கண்டினியூ பண்ணுவேன்ல அப்படின்னும் போது நீங்கள் ஒன்றுமே டவுட்டாக பார்க்குறீங்க. என்ன கண்டினியூ பண்ணுவேன்? நீ அன்றைக்கி பார்த்தது தான் மச்சான், ஞாபகம் இல்லை உனக்கு? இல்லடி, ஏதோ நிறைய ஆனா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு ஏதோ அவன் கூட நிறைய இருந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் என்ன விஷயம்னு எனக்கு எதுவும் புரியல அப்படின்னும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஏன்னா இந்த பர்சனாலிட்டி பண்ணுற எந்த விஷயமும் வந்து ஜிம்மனுக்கு தெரிய வராது. ஆனால் ஜிம்மன் பண்ணுற எல்லா விஷயமே வந்து சின்ஸுக்கு தெரிய வரும். அதுவே உங்களுக்கு பயமாக இருக்குது. சொன்னீங்கன்னா செத்திங்க சின்கிட்ட. அவனை பார்த்துட்டு அப்படியே மழுப்புறீங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது மச்சான், உன் கனவு இருக்குது பார்த்தியா, அது உனக்கு மேலே ஒரு டெலியூஷன். அப்படியே உன் டெலியூஷன் கனவில் என்னென்னமோ நீ பண்ணியிருப்ப, அவனை கிஸ் பண்ணியிருப்பியே அப்படின்னும் போது அவனுக்கு காதெல்லாம் ரெட் ஆகிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் என்னடா மச்சான் பண்ணிட்டியா, இந்த பாரு நீ வயசு பையனை என்னென்னமோ பண்ண பார்க்குற, தப்பு, உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடு, தின்னுட்டு போ, சனியே என் உயிரை வாங்கிறதுக்குன்னே ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் செய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே போயிடுறான். நீங்கள் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு சிரிச்சா கூட உள்ளே இருந்து ஒரு பயம் உங்களுக்கு கிளம்புது. ஏன்னா இன்கேஸ் வந்து ஜிம்மனுக்கு வந்து அவன் செகண்ட் பர்சனாலிட்டி பற்றி தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனையே ஆகிடும். 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்க முடியும். ஒருத்தர் கூட பர்சனாலிட்டி தெரிஞ்சு போச்சுன்னா, அதுவும் ஜிம்மனுக்கு மட்டும் சின்ன தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக அழிக்க பார்ப்பான். அதில் ஜிம்மன் தான் தோற்று போவான். அதனால நீங்கள் வாயை திறக்கவே இல்லை. ஆனால் மூட ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது அதை நினச்சி பார்க்கும்போதே. அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க, செம்மையாக இருக்குது மீட்டு, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்புறம் அவனை பார்த்துட்டு டேய் என்னடா கறி செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஒரு மாதிரி ஏதோ
சொல்ல முடியல, உங்களால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல என்ன ஃபீலிங் சொல்லிட்டு. ஆனால் அவன் ப்ளேஃபுல்லாக தான் இருக்கான் பார்க்கறதுக்கு. உங்களை பார்த்துட்டு என்ன கறியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? மாட்டுக்கறி, நீ தான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கல, என்ன கறின்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி மார்க்கமாக கேட்குறான். உங்களுக்கு ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் சரி விளையாடலாம்னு சொல்லிட்டு என்னடா கறி அப்படின்னும் போது ஏதோ இல்லை, ரோட்டில் போகிற வழியில் விற்றுட்டு இருந்தாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். என்ன கறின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லலை. நீங்களும் பெருசாக எடுத்துக்காமல் சாப்பிட்டுட்டீங்க. வெளியே கிளம்பும் போது அப்போது அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிங் விழுது. ஏய் என்னதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து பார்க்குறீங்க. ஒரு பொண்ணோட ரிங்கு மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துட்டு ஜிமின் யாரோட ரிங் அது, எப்படி உன் பாக்கெட்லேருந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும்போது ஜிம்மின் ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டு, ஓ இதுவா, ஏதோ ரெடி, நான் ஆக்சுவலி யோங்கிக்காக வாங்க போயிருந்தேன், அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டேன் போல். அடப்பாவி, அவனுக்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னடா கேர்லெஸ்ஸாக வச்சுருக்க. டேய் யோங்கிக்கு இது பிடிக்காதுடா, வேறு ஏதாவது இருந்தால் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போயிடுறீங்க. நீங்கள் கதவு திறந்துட்டு வெளியே போகிறீங்க. வெளியே போகும்போது திரும்பியும் ஒயன் என்னடா கறி எப்படி இருந்தது? நல்லா தாண்டா இருந்தது. உன் குக்கிங் எப்படி வேணாம்னு சொல்லுவேன், நல்லா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததா கறி? ஆமாம். அப்போது நான் இது யோங்கிக்கு செஞ்சு கொடுத்தா உனக்கும் பிடிக்கும்ல அப்படின்னும் போது நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். பிடிக்கும்டா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே சரி பைத்தியம் பற்றி போச்சு, நம்ம கிளம்புவோம், அவன் யோங்கி கட்டின்னு சாவ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் சதிட்டு போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல, போய் ரெஸ்ட்டாக எடுத்து போயிட்டீங்க. இன்னொரு பக்கம் ஜிம்மன் வந்து அப்படியே ஏதோ போட்டு வெறித்தனமாக வெட்டிகிட்ருக்கான். வெட்டிக்கிட்டே என்னோடய யோங்கிக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டே இருக்கான். வெட்டிகிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு சின்ன சத்தம். அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நீ ஏன் கவலைப்படுற, நீ தான் ஜிம்மனோட இல்லை என்னோட இன்னொரு கலெக்ஷன், நீ தான் யோங்கிக்கு சாப்பாடாக இருக்க போகிற, என்ன கவலைப்படாத நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தலையை கூட்டிகிட்டு அது அப்படியே அந்த அந்த கிரியேச்சர் ஒரு மாதிரி நடுங்குது. அப்படியே ஒரு மாதிரி ஏதோ சத்தம் போடுது. ஆனால் ஜிம்மன் அதுக்கு அசர்ற மாதிரியே இல்லை. பார்த்துட்டு பையனுக்கே பிடிச்சிருக்கு, அப்போ யோங்கிக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும், உன்னோட கால் மட்டும்தான் அவளுக்கு சமைச்சு போட்டேன், ஆனால் அதுவே அவள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டான். அப்போ யோங்கிக்கு உன்னை மொத்தமாக சமைச்சு போட்டேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து உரியாற. அப்போது இன்னொரு ரிங் வந்து விழுது. அதை பார்த்துட்டு, சி எத்தனை ரிங்கை நீ போட்டுட்ருப்ப, அதானே நீ ஒருத்தனை வச்சுட்டு இருந்தா பரவாயில்ல, ஏகப்பட்ட பேரை வச்சுட்ருக்கே, நீ உருப்படவே மாட்டேன், சி உன்னையெல்லாம் யோங்கிக்கு நான் கொடுக்குறேன், என்ன பண்ணுறது டேஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அப்படியே ரத்தத்தோடு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கேபினெட்டில் வைக்கிறான். அந்த கேபினெட் திறக்கும் போது நிறைய ரிங்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து ஜுவல்ஸு, ஃபோட்டோஸ், ஃபோன்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட, யோகி எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்குன்னா அப்புறம் நான் கோவப்படுவேன், எனக்கு அதான் நான் கஷ்டப்பட்டு ஹண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரா அப்படியே மூடுறான். மூடிட்டு அந்த ரூம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஃபுல்லாக யோங்கிஸோட பிக்சர் தான். யோங்கி குளிக்கும்போது அவன் நிறைய ப்ரைவேட்டான பிக்சர்ஸ், அதோடு சேர்த்து சில பிக்சர்ஸில் கிராஸ் மார்க்கும் போட்டிருக்கு. அதை அப்படியே அவங்க மெதுவாக தொட்டுட்டு அப்படியே யாரை நான் இன்றைக்கி ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கத்தியை தூக்கி அடிக்கிறான். ஒரு ஃபோட்டோவில் போய் விழுது. அதோட இந்த சைடு பார்த்தா அடுத்த நாள் நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க. போயிட்டு உள்ளே இறங்குனா ஒருமாதிரி டிபார்ட்மெண்ட்டு கலவரமாக இருக்குது. அப்போது ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறீங்க, என்னடா ஆச்சு, என்ன விஷயம், எப்போவுமே சோர்ந்து போயிருக்கிற டிபார்ட்மெண்ட்டுன்னா இன்றைக்கி ஒரே எல்லாம் பரபரன்னு அடிச்சிட்ருக்கானுங்க, சீனியர் மேட்ரு தெரியாதா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அந்த மாதிரி வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து ஜூனியர்ஸ்க்காக வெல்கமிங் ட்ராமா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கேட்டவொடனே அப்படியே முதுவெல்லாம் வேர்த்து போச்சு. ஐயோயோ போன வாட்டி இன்னும் நம்ம மர்மெட் காஸ்டியூம்லாம் போட வச்சானுங்க, சான்ஸே இல்லை, சி ஜிமின்னு அவன் தான் இது கரெக்டாக இருப்பான், ஐயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகுறீங்க. திரும்ப ஜிம்மு நிற்பானா, அப்படியே தூக்கி வாரி போட்டு நெஞ்சில் கை வச்சுன்னு, ஏண்டா என் உயிரை வாங்குற, உயிர் எடுக்கோ அப்படியே அவனை ஷாக்கில் பார்க்குறீங்க. அவன் அவங்கள பார்த்துட்டு அப்படியே உங்களோட இடுப்பை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு என்னடியாச்சு பேயா அஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்க அப்படியே உன் நெஞ்சை பிடிச்சின்னு அவனை பார்த்துட்டு, நீயே ஒரு பேய், இன்னொரு பேய் வேறு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒன்று தள்ளி விட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் திரும்பியும் ட்ராமா பண்ண போகிறாங்களாம்,
கண்டிப்பாக நீ தான் பிரின்ஸாக இருப்ப, போ அப்படியே போ, ஒழிஞ்சு போயிடு, செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுட்ருக்கீங்க. ஆனால் அவங்க கையை பிடிச்சிட்டு, மறந்துட்டியா தங்கம், நான் பிரின்ஸாக இருந்தால் நீ தான் பிரின்ஸஸாக இருப்ப, வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு வந்துட்டான் அவங்கள கிளாஸ்க்கு. வந்து பார்த்தா டீச்சரை உட்காந்து குளிக்கின்னு இருப்பான் டப்பாவை. நீங்கள் அப்படி சின்ன என்னடா ராப்பகலில் பிச்சை எடுக்கிறாரு, வேறு வேலையே இல்லையா இவருக்கு? போன வாரம் தானே 100 ரூபா கொடுத்தோம் கொஸ்டின் பேப்பருக்கு. ஏன்னா மச்சான் இவன் நம்மக்கிட்ட காசை பிடுங்கிறதுக்குன்னே சுற்றினு இருக்கானுங்க பிச்சைக்காரன் நாயங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் கத்தினு இருக்கீங்க. உங்களை டக்குன்னு பார்த்துருவாராம் சார். என்னம்மா பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். அப்போ வாமா இங்க. எதுக்கு சார்? ஒன்று எடுக்கிறதுக்கு தான். ஐயோ பாவம் சார், நீங்களே கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, நாங்களும் அதில் பங்கு போட்டா. எதுவும் இல்லை சார், நீங்களே இப்போ தான் கொடுக்குனீங்க, புதுசாக வேறு யாரும் எடுக்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் 2 பேர் தான் ராசியான கை, வாங்க. ஆமாம், இழவு எடுத்த கை. போன வாட்டியும் நாங்கள் தான் பிச்சைக்காரனாக நடித்தோம். வரோம் சார். அப்படியே போகும்போது ஜிம்முன்னு அப்படியே ஒரு ஐ கான்டெக்டில் அது பேர் மகனே, ஏதாவது பிரின்சஸ் ரோட் அடிச்சா செருப்பால் அடிப்பான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஐ கான்டெக்டில் பேசுறீங்க. ஜிம்னு உங்களை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்களா எல்லாம் தெரிஞ்ச எல்லா கடவுளையும் வேண்டிக்கினேன், கடவுளே அவனுக்கு பிச்சைக்கார ரோல் கூட கொடுத்துருங்க, பிரின்ஸ் ரோல் மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறீங்க நீங்கள் எல்லா கொலரையும். அப்போது ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் எடுக்கிறான். எடுத்து பார்த்துட்டு அப்படியே வேண்டினே ஒன்று பார்க்குறீங்க. அப்படியே ஒரு சின்னதாக கண்ணு மட்டும் தந்துட்டு என்னதுன்னு சொல்லி பார்த்தா அப்படியே உங்களை நக்கலாக சிரிச்சுட்டு, என்ன வயன், நீ என்ன வேணாலும் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோளில் கை போட்டுன்னு அந்த ஸ்டிக்கை காட்டுறான். அந்த வார்த்தையை படித்த அடுத்த செகண்ட் நீங்கள் சபா, இவனுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இந்த லக்கு வந்து விழுதோ அப்படியே ஓரமாக போய் அப்படியே தரையில் வரைய ஆரம்பிச்சிட்டிங்க. சார் கூப்பிட்டு, சரி விடு கஷ்டப்படாதாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நீங்கள் சாரை பார்க்குறீங்க. சார் நீங்கள் ஒன்றும் திருமுணு வேலைலாம் பார்க்கலையே, நான் என்ன பண்ண போகிறேன், எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு பாபா ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்படியே ஜிம்முன்னு உங்கள் மேலே கை போட்டுட்டு, என்ன டார்லிங் பிரின்சஸ்ன்னு சொல்லி வந்திருக்குமே. ஆமாம், அந்த எருமாடு எனக்கும் அதே ட்ரிக் தான் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா அப்படியே பார்த்தது தான் பிரின்சஸ் செம்ம காண்டா. அது அப்படியே உங்களுக்கு வந்த வெறிக்கு ஸ்டிக்கை தூக்கி அவன் மண்டையில் போட்டு சொருவிடலாமான்னு இருக்கும்போது எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விட்டுட்டீங்க, பார்க்குறீங்க. அப்புறம் அப்போ தான் ஸ்டோரி சொல்கிறாரு, உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸ்டோரி கேட்டாலே உங்களுக்கா மனமாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காதை நோண்டின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஜிம்முன்னு இன்னொரு பக்கம் போய் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுன்னு இருக்கான். அப்படியே வந்த காண்டுக்கு உனக்கு பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிக்கிறீங்க அவனை. அவன் தான் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அப்படியே நாள் போகுது ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்படியே இருக்கும்போது அன்றைக்கே காலேஜில் தூங்கிடுறீங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு ஜிம்மில் எடுப்புனா எழுந்திரிக்க மாட்டான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ கனவுல முத்தம் கொடுக்குற மாதிரி அப்படியே ஊன்னு சொல்லிட்டு உதட அப்படியே வெளியேற்றுன்னு வரான். முத்தா இருடி அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படியே நல்லா 2 ஒன்றா சேர்ந்து தேய்ச்சி அப்படியே அதில் நல்லா தேய்ச்சிட்டு எட்டு வாயிலே ஒன்று எட்டி ஒதுக்கலாம். கீழே வந்து ஐயோ என் பிரின்சஸ் என்னோட கிஸ்ஸு, ஐயோ என்னை சாவிச்சிட்டாங்க, ஜிமின் குயின் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னும் போதே வயிற்றுல போட்டு மிதிக்கிறீங்க. பெஸ்ட்டு டேய் என்னடா என்ன காலங்கத்தால உனக்கு கிஸ்ஸு ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. அவனா அப்படியே ஏஞ்சி தகச்சு போய் திரும்பி பார்க்குறான். ஏய் எங்கடி என்னோட யோங்கி, அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்டா. கல்யாணம் பண்ணிட்டியா? டேய் இந்த பேர் கனவுல ஜென்ரலில் மாத்தினேன் கொன்னுடுவேன் உன்னை நான் டாவா. பொண்ணுடா. சாரி லைட்டாக ஜென்டர் பெண்ட் ஆயிடுச்சு என் கனவுல. நீ பையனாயிட்டேன், நான் தான் வில்லன் ஆயிருப்பேன் உன் கனவுல. எப்படி கட்டுப்பிச்ச நீ தாண்டி என்னோட லவ் லைஃப்ல வில்லி தெரிவாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரெஸ்டாக சொல்கிறான். அவங்களுக்கு வர்ற அர்த்தத்துக்கு அப்படியே வித்தியாசத்துக்கு இப்போ மண்டையை உடைக்கலாமான்னும் போதே வந்துட்டார் ப்ரொஃபஸர் உள்ளே வந்துட்டார். என்ன பண்ணுறீங்க இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சாரி சார் சொல்லிட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. 1 வீக் இப்படி தான் செம்ம ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் நேரத்தில் தான் செம்ம கூத்து. என்ன ஆகுது, ஒரு நாள் ராத்திரி வந்து எல்லாம் ட்ரூத் ஆத்தர் விளையாடிட்டு இருக்கீங்க. விளையாடிட்டு இருக்கும்போது உங்ககிட்டயும் ஜிம்மின்கிட்டையும் என்ன நீங்கள் 2 பேர் டேட் சூஸ் பண்ணீங்க என்ன நடக்க போகுதுன்னு. வைப்பாங்களாம் வேட்டு, தனியாக போய் கிரவுண்டை சுற்றிட்டு வா 2 வாட்டின்னு. உங்களுக்கா போன வாட்டி நடந்த பிகிலுக்கே நீங்கள் வெளியே போகிற மாதிரி தெரில, வேறு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டால் ஜிம்மின்னு பெரிய பொறுப்பாட்டம். ஏய் இதுக்கெல்லாம் எதுக்கடி பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல வா டார்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துன்னு போயிட்டான். உங்களுக்கா நாசமாக போகிறவனே மறந்துட்டியா உயிரை எடுக்கிறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போயிட்டான். அப்படியே நந்துன்னு வரீங்க. அவன் கையை பிடிச்சிக்கினே எங்கள் அத்தா உங்கள் அத்தா மாதிரி அத்தா காப்பாத்தா அத்தா 2 குடுமைய அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி நடிங்கினே வரீங்க. அவனா எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் நடந்து வந்துட்டுருக்கான்.
நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு சில்லுன்னு ஒரு காற்று, அதுக்கப்புறம் ஒரு பூ வாசனை. ஐயோ என்னடா மச்சா, தமிழ் சினிமாவில் வர மாதிரியே வருது சிம்டம்ஸ்லாம். ஏய் கதறாதடி, ஏதாவது பொண்ணு ஏதாவது போயிருக்கும், அதனால தாண்டி பூ வாசனை வருது. நீ நல்லா இருக்க மாட்டோடா, எனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னோட வருஷம் சவம் உன்னை சும்மா விடாதுடா. உண்மையா சொல்லு, நீ ஜங்குக்கு கிஸ் பண்ணல? இல்லையே. அப்படியா? ஏன் எனக்கு எதுவும் கிஸ் பண்ணாம தெரியுது? டேய் ரொம்ப முக்கியம் வாடா அப்படின்னும் போது அப்போ ஒரு மாதிரி மைல்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும்போது இப்போ ஜிம்மினுக்கு ஜர்க்கு விட ஆரம்பிச்சிச்சு. இல்லை வயன், நீ சொல்லும் போது தான் எனக்கு வந்து தோணுது நம்ம ஏதோ பிளாக்கில் விட்டுட்டு வந்துட்டோன்னு. ஆமாம் மச்சா விட்டுட்டோம்ல, வா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா காலேஜே பால் அடைஞ்ச மாதிரி இருக்குமா. அப்படியே ஜிம்மனோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சின்னு, என்ன மச்சா இங்கே நடக்குது? எனக்கு எப்படி தெரியும், உன்ன மாதிரி தானடி நானும் வந்து எழ வெடுத்தவனே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே டொங்குன்னு 2 வைக்கிறீங்க. கேட்டனா உன் வீரத்தை நான் கேட்டனா, ஏன்டா என் உயிரை வாங்குற? யாரு வந்து தாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே தேடுறீங்க அங்கங்கே. என்னடா இது காலேஜுக்குள்ள என்ட்ரன்ஸே காரணம், அங்கங்கே பூட்டு போட்டு வைப்பான்னு பார்த்தா ஆணி வச்சுக்கிறான் அப்படின்னும் போது அப்போ ஜிம்முன்னு ஒரு இடத்த பார்த்துட்டு, அங்கே பாரு அந்த வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி கிட்ட இழுத்தான். நீங்களை பார்த்துட்டு, டேய் இந்த பார், எனக்கு கிணத்துல கூட விட சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் விடுறேன், ஆனால் அந்த சைடு மட்டும் என்ன வர சொல்லாத. ஏன் உயிர் எடுக்கோ, அது என்ன ஏரியான்னு தெரியுமா உனக்கு? என்னடி வேணாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு பக்கமாக போகிறீங்க. ஒரு இடத்துல ஜன்னல் ஓப்பனாக இருக்குதுன்னா உள்ளேருந்து வந்துடுறீங்க. வந்துட்டு தேடிட்டே இருக்கும்போது ஜிம்மன், எக்ஸ்கியூஸ் மீ எனி ஒன் தேர் அப்படின்னும் போது எக்கோ அடிக்குது காலேஜில். அவனை மண்டையிலே அடிச்சுட்டு, டீசென்சி இல்லை நல்லா அடிக்க, செத்தம் விளாடுனா கொஞ்சம் செத்தம் வாங்கலை வழி சொல்லிட்டு போவீங்க அப்படின்னும் போது டப்பால் டிப்பின்னு சொல்லிட்டு ஏதோ உருளுது. என்ன மச்சான் சொம்பெல்லாம் உருளுது காலேஜில், நம்ம காலேஜில் எதிரா சொம்பு அப்படின்னும் போது ஜிம்மன் 4 ஸ்டெப் பின்னாடி வாங்கிட்டான். வயன் என்ன மச்சான், அப்படியே என்ன அப்படியே என் முன்னாடி வா பார்க்கலாம், பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காதரா தங்கம் அப்படின்னும் போது யார் எது வேணான்றமோ அதுதான் நம்ம பண்ணுவோம். பின்ன நம்மளாம் யார் லெஜண்ட்ஸ் ஆச்சே. அப்படியே திரும்பி பார்ப்பீங்களாம், அப்படியே ஒன்று அகோரமாக பறந்துன்னு இருக்குமா. சத்தம் வாங்குன்னு தான் சொன்னேன், இப்படி பறந்துட்டு வர சொல்லிடா உங்களை. அம்மா அக்கா சிஸ்டர் பிரதர் யாருன்னு தெரியலையே. இந்த மாதிரிலாம் பறந்தீங்கன்னா பாப்பா பசங்க உச்சா போயிடுவோம். கொஞ்சம் கீழே இறங்கி வழி சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த வலிக்கே மெனிக்க நாங்கள் போயிடுவோம். சிஸ்டர் வழி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிற நேரத்தில் கேட்டிருந்தா ஜிம்னு ஒரு பக்கம் அப்படியே சேவரடி பிடிச்சின்னு, ஏய் எழவெடுக்கும் பேய்கிட்ட வழி கேட்குறேன் வந்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சின்னு ஓடுறாங்க. 2 பேர் ஓடுறீங்க. ஓட பின்னாடி அது ஏதோ பிக்னிக் வர மாதிரி கேஷுவலாக பறந்துன்னு வருமா. அடா பாவி, நம்ம உயிருக்கு போராடின்னு தான் என்னடா சாக்கரி மேட்ச் பார்க்குற மாதிரி நம்ம பின்னாடி கேஷுவலாக வந்து நிற்குது, ஓடி தாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓடுறீங்க. ஓடினே இருக்கும்போது என்னன்னு தெரியல, எங்கே போனாலும் அந்த காரிடோர் பக்கமாகவே உங்களுக்கு வழி காட்டுது. எனக்கும் இந்த காரிடோருக்கே நம்மளை காட்டுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் குழம்புறான். இன்னொரு பக்கம் நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நின்றுட்டீங்க. என்னடா நிற்கிற வாடி? இல்லை மச்சான், நம்மளையே காரிடோர் பக்கமாகவே போக சொல்லுது. ஏன் எழுக்கு எப்படி தெரியும் வந்து தலை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துருப்போம். எங்கே போனாலுமே காரிடோர் பக்கம் தான் அது காட்டுது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு, இல்லை மச்சான் நம்ம காரிடோர் பக்கம் போனோம், என்ன மேட்டர்ன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறீங்க. இழுத்துட்டு போகும்போது அந்த காரிடோரில் கால் இருக்கும்போது டைம் லைன் அப்படியே மாறுது. டைம் லைன் மாறினா அப்படியே அது அப்படியே 90s 60s காலம் மாதிரி ஆகுது. அப்படி பார்த்தா அப்போது அழகாக ஒரு பொண்ணு வரா, வந்துட்டு யாரையோ க்ரீட் பண்ணுறான். அந்த பையனும் வந்து அந்த பொண்ணை க்ரீட் பண்ணுறான். 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்படி டைம் அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு அப்படியே ஸ்கிப் ஆகுது. டைம் அப்படின்றதுக்குள்ள ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஜிம்மின் பார்த்துட்டு, என்னடி ஏதோ லவ் ஸ்டோரி போகிற மாதிரி இருக்கு, உனக்கு ஏன் அங்கங்கே எரியுது பொத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு உங்களை பார்க்குமா, அப்படியே அள்ளு வாரி தூக்கி போட்டுச்சு உங்களுக்கு. மச்சான் நம்மள பார்த்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஜிம்மின் வந்து ரெஸ்பான்ஸே வரல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு முன்னாடி பார்க்கும்போது அப்படின்னு நிற்கிது உங்கள் முன்னாடி. கருப்பாக ரொம்ப அகோரமாக நின்றுட்டுருக்கு. உங்களை பார்த்துட்டு, மற்றவங்க லைஃப்பில் பார்க்குற அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு அடிக்குமா. எங்கள் அத்தாவே நடிக்கல, இப்படி பேய் அடி வாங்க வச்சிட்டானுங்களே கடைசியில் ஜெமேன் அப்படின்னும் போதே பறந்து வந்து விழுவானா. நீயாச்சு கண்ணத்தில் தாண்டி வாங்க, நான் வாங்கக்கூடாத இடத்துல வாங்கிட்டேன்.
ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட் அப்படியே மூடினே உருளுன்னு இருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி கதறினே இருக்கீங்க. அப்போ அப்படியே 2 உருவம் அப்படியே உங்கள் கையை அப்படியே வச்சு கழுத்தில் நெருக்கி வரும்போது அப்படியே யாரோ குலுக்கி விட்ட மாதிரி அப்படி கண்ணை தருகிறீங்க. என்னன்னு பார்த்தா விழுந்திருக்கீங்க ஒரு இடத்துல, அவ்வளோதான். அப்படி ஸ்டன்னாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் அப்படியே படுத்துட்டு இருக்கான். அப்போது வந்துட்டு என்னடி இப்படி பண்ணிட்டு என்ன ஆச்சு, ஏன் வாய்ந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாஷையில் கேட்குறான். இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது ப்ரொஃபஸர் வந்து கேட்கும்போது நீங்களும் ஜிமினும் கிராவிட்டி டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொஃபஸர். அப்படியா, என்ன தெரிஞ்சுது? ஒரு ஹேரும் தெரியல சார், ஆனால் பேயடி மட்டும் வாங்கின்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிப்போ. அப்படியே உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏஞ்சி போயாச்சு. போயிட்டு பேக்கில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜிம்மனை பார்த்துட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, மூடின்னு போய் படுகிற, 1 மாதத்துக்கு மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் 2 பேர் வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போய் படுகிறீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பின்னாடியே 2 காத்தோட வந்துட்டு இருந்திருக்கு. இது தெரியாமல் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே காற்று வந்து வெளியே வரீங்க. ஏதோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதுவும் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு ஜிம்மனுக்கு தான் ஃபோன் போடுறீங்க. ஃபோனை எடுக்கிறான் அவனும். நீங்கள் பேசும்போது அப்போ ஜிம்மு டக்குன்னு பார், என்ன நடந்தாலும் கண்ணாடியோ இல்லை நம்ம திரும்பி மட்டும் பார்த்துறாது, உடனே வீட்டு விட்டு வெளியே வா, நான் கீழே தான் இருக்கேன், உடனே வெளியே வா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மச்சான் 2 பீஸில் இருக்கேன்டா, நீ போடாமல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, புரியுதா, மூடிட்டு அப்படியே கீழே வந்துடு, 1 செகண்ட் கூட இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிறான். நீங்களும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல, டக்குன்னு ஒரு ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுறீங்க. வந்த அடுத்த செகண்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறான், வீடு பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. டேய், அது என் வீடு, நான் ஹவுஸ் ஓனர் வீடுறா, அது எவன்டா ஃபீஸ் கட்டுறது, நான் பார்த்துக்கிறேன்டி. டேய், 1 கோடி ரூபாடா வீடு. 1 கோடி ரூபா தானே, பார்த்துக்கிறேன் வா. அட இழவு எடுக்கோ, இந்த பணக்கார பசங்களை உயிர் எடுக்கோ, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறும்போது ஒபி இருக்கான். என்ன மச்சான் ஒபி அப்படின்னும் போது அவன் நடிகின்னு உட்காந்து இருக்கான். என்ன மச்சான் நடிகின்னு இருக்கான், அதெல்லாம் அப்படி தான், நீ உட்கார் அப்படின்னோடனே எல்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். வந்துட்டு அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, நொயின்றீங்க. ஜிம்முன்னு ஒன்றுமே வாயை திறக்க மாட்டான். நீ கட்டு மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒபி எதுக்கு இருக்கேன் ஏன் எதுக்கேனே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் காண்டாயிட்டு என்னடா நீ எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக திரும்பி பார்க்குறீங்க. ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, அதை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. ஏன்னா உங்கள் கழுத்து பின்னாடி ஏதோ ஒன்று நிற்கிது, ஜிம்மன் கழுத்து பின்னாடி ஏதோ நிற்கிது, ஒபி பின்னாடி 2 நிற்கிது. ஐயோ பயம் தாங்க முடியல உங்களால். ஜிமின் மூடு, பார்த்தல மூடிட்டு தின்னு, அப்புறம் பேசலாம். எல்லாம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு திரும்பி கண்ணாடி பார்க்கும்போது உங்கள் பின்னாடி எதுவும் இல்லை. என்ன மச்சான் ஒன்றுமே இல்லை, அப்படியா, சரி நீ அடங்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை திருப்புறான். பார்த்தா ரெஸ்டாரண்ட்டை வாசப்படியிலே அது ஏதோ கழுத்தில் செயின் போட்ட மாதிரி இருக்குது அந்த 4 உருவத்துக்குமே. என்ன மச்சான் செயின் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அப்போ தான் ஒப்பி உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இது சாதாரண ரெஸ்டாரண்ட் இல்லடி, பேய் பிடிக்கிறதுக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பேய்க்கே தெரியாமல் மந்திரம் போட்டு இழுப்பாங்க, நம்ம சாப்பிட்டோமே சாப்பாடு, ஆமாம் அதெல்லாம் பேய் சாப்பாடு. எவ்வளோ மச்சான் சொல்கிறேன், எவ்வளோ எடுக்கும், ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க, முதல்ல அந்த காலேஜ், இப்போ ரெஸ்டாரண்ட், உங்களுக்கு மட்டும் எப்படா இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்குது. உன்னையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருந்தா இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான், அதுவும் கரெக்டு தான். ஏய் நான் சைடில் இன்சல்ட் பண்ணுறேன் லேடி பேக்கர், நீலாம் என் ஃப்ரெண்டே இல்லைடா, வாடா ஒபி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகலான்னும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி சின்ன தோணுது. மச்சான் ஒபி இல்லை ஆனால் வேற ஒன்று இருக்குது, இது என்னதுடா, அப்படியே திரும்பி பாரு. அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஒரு உருவம் ரொம்ப பயங்கரமாக உங்கள் உங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நின்றுட்டுருக்கு. ஆனால் அந்த கழுத்தில் சங்கிலி இருக்கிறதுனால ஒரே 1 இன்ச்சு தான், அந்த 1 இன்ச்சு தப்பிச்சு நின்றுட்டுருக்கீங்க. பின்னாடி பார்த்தா ஒரு வயசானவர் யாரோ அந்த சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு இருக்காரு அதுக்கிட்ட. ஆனால் அது உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏதோ கத்துது, எதுவுமே புரியல. ஆனால் அது கடைசியாக இழுக்கும்போது நான் விடவே மாட்டேன், என்னோட உயிர் எப்போ விடுபடுதோ அன்றைக்கி உனக்கு கண்டிப்பாக உங்கள் 3 பேரையும் நான் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே எடுத்துகிட்டு தூக்கி போட்டாங்க. நான் மச்சான் பேஸ்பால் மாதிரி தூக்கி போட்டார் தாத்தா, வாட் இஸ் ஹேப்பனிங், பேஸ்பால் ஹேப்பனிங் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு தூக்கின்னு போயிட்டு அவங்கள பாட்டு.
ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருக்குது, உங்களால் ப்ளே கூட சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ கூத்து நடந்திருக்கு உங்களுக்கு, அதனாலே ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக தான் இருக்குது. அடுத்த நாள் ப்ளே எல்லாம் ரிஹர்சல் நடந்துகிட்ருக்கு. ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்றைக்கும் இல்லாமல் திடீர்னு ஜிம்முன்னு ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க கூட. நான் தான் உனக்கு பிரச்சனை சிலாக் என்னடா பேபி என்னடா என் பாப்பால. ஸோ அதுங்க நான் கன்னிப்பால் வச்சு சாவடிக்க போறியா? ஏன்டா என் உயிரை வாங்குற? டார்லிங் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? என்ன என்னடா இசுன்ற பாடி இப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் ஒரு இடத்துல. ஒரு இடத்துல பின் பண்ணிவிட்டு உங்கள் காதில் ஏதோ விஸ்பர் பண்ணுறான். அவனை அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. நீ உருப்பிட மாட்டேன் மச்சான், சத்தியமாக உருப்பிட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன ஓகேவா இல்லையா உனக்கு? சரி போய் தோலை, ஏதோ பண்ணு, உன்னையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சு நீ ஏன் கழுத்து இருக்கிறானுங்க சோபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஜிம்மின் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறான், நான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அடுத்த நாள் ப்ளே ஓகேவா, இப்படி ப்ளே அங்கே பரபரன்னு ஃபுல்லாக அந்த இடத்துல ஹனிபி மாதிரி பிபிபின்னு சுற்றிட்டு இருக்காங்க அங்கங்கே. அப்போது ப்ரொஃபஸர் வந்து கத்துறாரு, பையன் எங்கே, அவன் எல்லாமே எப்படி நம்ம ப்ளேயை ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு சீனே அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்திட்டு இருக்கும்போதே அப்போது யோங்கி வந்துட்டு, சார் என்னன்னு தெரியல சார், நான் சீனியருக்கு ஃபோன் போட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னும் போதே அப்படியே ஒபியெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான். உடம்பு சரியில்லையா? அந்த பன்னாட காலங்காத்தால் நிம்மதியாக உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருந்தது நான் பார்க்கும்போது அப்படின்னும் போது ஜிமின் வாயை மூடிறான். அவன் வாயை மூடும்போது ஒபி அப்படியே ஷாக்காக பார்க்குறான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போது எதிர்ச்சியாக தான் கீழே பார்க்குறான். கீழே பார்க்கும்போது ஜிமினோட பாக்கெட்லேருந்து அதே மாதிரியே இன்னொரு ரிங் கீழே விழுது. ஆனால் அந்த ரிங் உங்களுக்கு சம்மந்தப்பட்டது, நீங்கள் எப்போவுமே அந்த ரிங்கை கைட்டவே மாட்டீங்க கையிலேருந்து. அதுவும் ஒரு மாதிரி ரத்தக்கரையாக இருக்குது. அப்படியே ஒபிக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது, ஏன்னு தெரியல. ஆனால் ஒரு செகண்ட் அவன் பயந்துட்டான். அப்படியே ஜிம்மினை பார்க்கும்போது ஜிம்மனோட ஃபேஸே மாறி இருந்தது. அப்படியே ஒபியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சி நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை படுத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை சொல்லணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. யூசி எதுவாக இருந்தால் நான் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன், கவலைப்பட தேவையில்லை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு இன்னும் எனர்ஜி நல்லா பூஸ்டப் ஆகும். ஓகேவா? அதோட கடைசியாக எபிசோடை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஐ எம் வெரி சாரி, ஒரு மாதத்துக்கு என்னால் வீடியோ போட முடியல. சேம் டைம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ்னால என்னால் போட முடியல. ஓகேவா? மன்னிச்சிருங்க உங்கள் ஆரஞ்சை. கண்டிப்பாக தெரியும் என் பூனைக்குட்டிஸ் விட்டுருவோன்னு. அதோட இன்றைக்கி கதையை வந்து நான் இயற்கையோடு சொன்னதுனால நிறைய இயற்கையான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் கண்டுக்காமல் காது கொடுத்து என் கதையை கேட்டுட்டிங்கன்னா அதுவே எனக்கு போதும்.